மத்திய அரசிடம் 50% நிதி பகிர்வு கேட்பது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரத்தில் விசாரணை சரியாக நடக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் அதிகரிப்பு. அம்பேத்கர் நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி பேச்சு. தொழிலதிபர் அதானியை முதல்வர் சந்திக்கவில்லை. அவதூறு பரப்பினால் நடவடிக்கை. கவரப்பேட்டை ரயில்வே விபத்தில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம். ரயில்வே டிஜிபி தகவல். வெளிநாட்டு வேலை என ஆசை காட்டி சைபர் அடிமைகளாக மாற்றும் கும்பல். இணையதளம் முகவரிகள் முடக்கம் என போலீசார் தகவல். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. கூட்டணி கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவர். திமுக மீது நடிகர் விஜய் பாய்ச்சல். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். பல்லாவரத்தில் விநியோகிக்கப்பட்ட கழிவுநீர் கலந்த குடிநீர் பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு.